ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது வந்து 100க்கு 100 என்னோடய லைஃப்பில் உண்மை. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். அப்போவும் சரி, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, சின்ன குழந்தைங்களெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தூங்க வைக்கிறது, அவங்கள தாலாட்டு பாடுறது, அது எல்லாமே மனசு வந்து சந்தோஷமாக செய்வேன். நிறைய எங்கள் சித்தி பசங்க எல்லாருமே சொல்லலாம். ஆனால் பிளஸ்ஸி 5 வருஷம் கழித்து பிறந்து கரெக்டாக எங்கள் வீட்டில் 5 மாதம் இருந்தேன். 6வது மாதம்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து ஒரு ரொம்ப அப்போவே போயிடுவா. பிளஸ்ஸியை வந்து எங்கள் அக்கா மாமானா எனக்கு வந்து அவங்க ஓரவத்தி. எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கள தெரியும். நான் சின்ன குழந்தையிலேருந்து அவங்க என்னை பார்த்து நான் வளர்ந்த பொண்ணு. இருக்கும்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கின்னு போகிற இடத்துல ஒரு உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து சாந்தி அக்காவும் ஏழுமலை மாமாவும் தான். எங்கள் மாமா வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் அக்கா ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, டேனியல், அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகா. அவங்க 4 பேருமே பிளஸ்ஸியை அவ்வளோ சூப்பராக வளர்த்து கொடுத்தாங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காது. பிளஸ்ஸி வந்து அவங்களுக்கு ஒரு பொம்மை மாதிரி, அவங்க வீட்டு செல்ல பொண்ணு. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நானுமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருந்தாலும் அப்போ ரொம்ப குட்டியாக இருப்பாள்ல, அதனால் வீட்டு வேலை என்ன நான் பார்த்துக்கிறதுக்கு நிறைய டைம் இருந்தது. இதே மாதிரி எல்லா சர்ச்சுக்கு போவேன், என்ன பாட்டு ப்ராக்டிஸ் வச்சாலும் போவேன், எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவேன். எல்லாம் குழந்தைங்கன்னா அங்கே சர்ச்சில் கேட்குறவங்களுக்கே தெரியும், சாந்தி வீட்டில் இருக்க குழந்தை அவங்க சூப்பராக பார்த்துப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி பிளஸ்ஸிக்கிட்ட சொல்லுவேன், நீ வந்து தாத்தாக்கும் ஆயாக்கும் நன்றியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ சாரீலாம் பார்த்தீங்கல்ல, அந்த சாரீலாம் வந்து நான் அக்கா கிட்டே பேசின்னு இருக்கும்போது, சனிக்கிழமை இன்றைக்கி லீவு, ரொம்ப நாள் ஆச்சு பார்ப்போம் உன்னை பார்த்துன்ட்டு பேசின்னு இருக்கும்போது டக்குன்னு ஏன் கேட்டேன்னு எனக்கே தெரியல. சாந்தி அக்கா உனக்கு புடவெல்லாம் இருந்தால் கொடு அப்படின்னா உடனே போயிட்டு, ஐயோ நான் பாப்பு நீ கேட்கவே மாட்டியேன்னா எதுக்கு இருந்துச்சு, ஸ்கூலுக்கு போகிறேன்ல அதனால தான்க்கா கேட்டேன். அப்புறம் தான் யோசிக்கிறேன் ஏன்டா நம்ம கேட்டோன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் அவங்க உடனே நான் சொன்னதும் பிளஸ்ஸியை கூட்டுன்னு போயிட்டு ஒரு 6 புடவை, எல்லாமே புது சாரீ தான். ப்ளவுஸ் கட் பண்ணி இனிமேல் தான் தைக்கணும். நான் வந்து அவங்க சாரீ ஏற்கனவே ஒரு 2-3 ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டின்லாம் போயிருக்கிறேன். அவனா திருப்பி கொடுத்துருவேன். ப்ளவுஸ் வந்து அப்போ நான் ஒல்லியாக இருந்தேன், இப்போ வந்து பத்தாது. 2 சாரீ எனக்கே கொடுத்துச்சு, இது நல்லா இருக்குது நீயே கட்டிக்கோ அப்படின்ட்டு. அது மாதிரி நான் என்னோடய வீரோலாம் பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸான சாரீ நம்ம சொந்தக்காரங்க தான் நிறைய இருக்கும். தேங்க்யூ.